என்ன பிள்ளைங்களா, என்ன பண்றீங்க எல்லாம்? சத்தம் கட்டிட்டே கிடக்குங்கப்பா அந்த பிள்ளைங்க. என்ன பண்றீங்க எல்லாம்? கூப்பிடுறல காதுல விழலையா? சைலன்ஸ். உங்க எல்லாரையும் கம்ப்யூட்டர் லேப் போக சொன்னாங்களாமே, ஏன் இன்னும் போகல யாரும்? இவ்வளவு நேரம் சத்தம் போட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர் லேப் யாரும் போறதுக்கு விருப்பம் இல்லையா? மேத்ஸ் கிளாஸ் எடுக்க சொல்லலாமா அப்போ? குட் மார்னிங் சார். எங்கே காணும்? சிந்துவே காணும். ஒரு வேளை லேபுக்கு போயிட்டாலோ? சரி நம்ம அங்கே போவோம். பசங்களையும் யாரையும் காணும், அங்கேயே போயிடுவோம். என்ன வசந்த், அங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? போலையா லேபுக்கு? இதோ கிளம்பிட்டேன் சார். சத்தம் போட்டுட்டு நிக்காம எல்லாம் கிளம்புங்க சீக்கிரம் லேபுக்கு. ஆடம்பரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேத்ஸ் சார் வர சொல்லி மேத்ஸ் எடுக்க சொல்லிடுவோம் அப்புறம். ஓகே சார். வாங்கடி லேபுக்கு ஓடிடுவோம். அப்புறம் மேக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி கொண்டுருவாங்க. சரி வாங்கடி. நான் வேற பாவம் சிந்து எங்கே போனான்னு தெரியல. நான் வேற அவளை போய் தேடணும். அம்மா. என்னடி விழுந்துட்டாவ? காவியா எந்திரி எந்திரி, பார்த்து எந்திரி, பொறுமையா எந்திரி. அம்மா வலிக்குது. ஒன்றும் இல்லை சரியாயிடும். வா, ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை, வா. எங்கே வலிக்குது காட்டு. ஒன்றும் இல்லைப்பா, சரியாயிடும். அழுவாத, கண்ணத்தோட சரியாயிடும். வா. வலிக்குதாடி ரொம்ப? வேணா மெடிக்கல் ரூம் போயிட்டு ஆயில்மெண்ட் போட்டு வரலாமா? வரியா? நல்லவதான் போல இவ. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ. தேங்க்ஸ் சிந்து, தூக்கி விட்டதுக்கு. இதுக்கு என்னப்பா தேங்க்ஸ்லாம். சரி வாங்க எல்லாம் போகலாம். சிந்து, சாரி சிந்து, உன்னை தப்பா நினைச்சிட்டோம். நீ ஒரு ரொம்ப சீனே ஓவரா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டோம். சாரி சிந்து. அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல. வாங்க எல்லாம் போகலாம் லேப்க்கு. எல்லாம் லேபில் வெயிட் பண்ணுறாங்க. உனக்கு இப்போ கால் ஓகே தானே? ஓகே தான் சிந்து, போலாம். அப்படியே அழுதுட்டு இருக்க, கண்ணை தொடச்சிட்டு வா. அதாத வா, சரியாயிடும் வா. சரி ஓகே. சாரி சிந்து, நானும் உன்னை சீனுன்னு தான் நினைச்சேன். ஆனால் நீ ரொம்ப கைண்டா இருக்க சிந்து. பரவாயில்லப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே யாராவது ஒருத்தவங்க புதுசாக வந்தால் இதெல்லாம் நடக்கிறது தானே. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். வாங்க. ஒரு வழியாக எல்லாம் சேர்ந்துட்டாலோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்மூத்தாக போகும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் வந்துட்டீங்களா? எஸ் சார். சார். காவியா, இருந்தாலும் சிந்து கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம்ங்கிறத அப்பப்போ காட்டிடுறாடி. என்னங்க சத்தம் ஆஷி? ஒன்றும் இல்லை சார். ஓகே, இப்போ எல்லாருக்கும் தனித்தனி சிஸ்டம் கொடுப்பேன். எல்லாம் உட்காந்து பெயிண்டோ இல்லை வேர்டோ ஏதோ ஒன்று போட்டு பாருங்கள். புக்கில் உள்ளதை அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஓகே சார். அசோக் பை இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவனும் லீவை போட்டான். லேபுன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்திருப்பான். சும்மா தான் லீவை போட்டு நல்லா இருந்து கிடப்பான் வீட்டில். சரி ஓகே, இப்போ நான் லைனாக நேம் சொல்கிறேன். அவங்க அப்படியே ஒவ்வொரு சிஸ்டமாக உட்காந்துக்கிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு அசோக். அசோக் ஆப்சன்ட் சார். அப்போ அட்டனன்ஸை பார்த்து கூப்பிட்டா வேலைக்கு ஆகாது. இங்கே இருக்கிறவங்கள மட்டும் சொல்கிறேன், அப்படியே லைனாக போய் உட்காருங்க. ஃபஸ்ட்டு ஆஷி. அப்புறம் செகண்ட் சிஸ்டமில் காவியா போய் உட்காந்துக்கோ. தேர்ட் சிஸ்டமில் ஆதி உட்காரு. ஃபோர்த் சிஸ்டமில் புதுசாக வந்த பொண்ணு சிந்துவாமா, நீ போய் உட்காரு. ஃபிஃப்த்து சிஸ்டமில் வசந்த் உட்காரு. சிக்ஸ்த்தில் தமிழ் உட்காரு. செவன்த்தில் உன் பேர் என்னப்பா? சபரி. சபரி போய் உட்காரு. டே மச்சான், உன் சிஸ்டமில் நான் உட்காந்துக்கிறேன்டா. ப்ளீஸ்டா சிந்துக்கு பக்கத்தில் உட்காந்துக்கணும்டா ப்ளீஸ்டா. மெயினாக அவங்கவுங்களுக்கு கொடுத்த சிஸ்டமில் தான் அவங்கவுங்க உட்காரணும். அனாவசியமாக யாரும் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சது, சிஸ்டம் மாதிரி உட்காந்துருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா லேபை விட்டு வெளில அனுப்பிடுவேன். புரிஞ்சுதா பசங்களா? போய் உட்காருங்க எல்லாம், போங்க. கிழிஞ்சுது. சரி போ. அப்புறமா வந்து சிந்துவை பார்த்துக்கிறவன்ட்டு ஏதாவது டவுட் கேட்குற மாதிரி. அப்பாடா, சிந்து பக்கத்தில் போய் உட்கார போகிறோம். ஜாலி தான். ஏதாவது டவுட்னா அவள்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க வேண்டியது. பாவி மனுஷன் என்ன மட்டும் லாஸ்ட்டில் உட்கார வச்சுட்டாரு. டே மச்சான், இன்னைக்கு ஒரு பாட்டை போட்டு ஜம்முன்னு சார் வெளில போனதுக்கு ஒரு டான்ஸை போடுமாடா. அப்படியே ஆஃபீஸ் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் டிசியை கிடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. பரவாயில்லையா? நீ வரலன்னா என்ன, நான் இன்னைக்கு ஒரு பாட்டை போட்டு ரகலை பண்ண போறேன்டா. ஏதாச்சும் பண்ணிட்டு போப்பா. இப்போ ஒரு புதுசா ஒரு படம் வந்துச்சு, ரஜினி படம். என்ன படம்? கூலி. அதுல ஒரு படம் வரும்ல, மோனிகா. ஆஹா மோனிகா, லவ் யூ மோனிகா. அந்த பாட்டை நான் சிந்துக்கு டெடிகேட் பண்ண போறேன்டா. ஊர் புட்டுறோம். டே மச்சான், இவன் ஏதோ இழுத்து விட போகிறான்டா. என்ன பண்ண போகிறான்னு தெரிலடா. இவன் என்ன அப்பப்போ இந்த சிந்துவை கூட பேசுறதுனாலும் சரி, சிந்துவை பற்றி பேசுறதுனாலும் சரி, ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆயிடுறானே. என்னவோ ஓடிட்டுருக்கான் அவன் மனசுக்குள்ளே, சொல்ல மாட்டேங்கிறான். மச்சான் மச்சான், உயிரோட தான் இருக்கியா? சொல்கிறேன் மச்சான். என்னத்த சொல்ல, ஏதாவது பண்ணு போ. மோனிகா, லவ் யூ மோனிகா, பேபிமா மோனிகா, திக்கிச்சுமா திக்கிச்சுக்குமா. பாட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா தம்பி. வா கிளம்பு, ஆஃபீஸ் ரூமுக்கு வா. இன்னைக்கு உனக்கு டிசிஐ கிழிச்சு கொடுத்து மோனிகா பாட்டை நான் போடுறேன். வா. மாட்டினாண்டா ஒருத்தன் இன்னைக்கு. சார் சார். நீ வா ஆஃபீஸ் ரூமுக்கு. உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். அவர் பாடுவார் மோனிகா லவ் யூ மோனிகான்னு. அப்பாடா, ஒருத்தன் எத்த போயிட்டான்டா. தொல்லை இல்லாமல் இப்போ நம்ம சிஸ்டமில் வேலை பார்க்கலாம்டா. பேசாமல் சிந்துக்கிட்ட ஏதாவது புக்கு கேட்டு பார்ப்போமா? சிந்து, ரெக்கார்ட் நோட் முடிச்சிட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? சரி ஓகே சிந்து.